இவங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் டிக்கெட் விற்கும்போது அண்ணன் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து நின்றாரு. அதனால அவருக்கு அது தெரிய வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட தலைவர்கிட்ட போய் கேட்கட்டும் சீமான்னா யாருன்னு. சீமான்ட்ட அரசியல் கற்றுக்கிட்டு போனவர் தான் அவங்க தலைவர். சீமான் அண்ணன் சொல்லியிருப்பார், 2 அரசியல் தான் தம்பி இங்கே. ஒன்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு அரசியல், இன்னொன்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஒரு அரசியல். இங்கே இது ரெண்டும் தான் இருக்குது. அண்ணன் எதிர்த்து பண்ணுறேன், அதனால் அது எப்போவுமே இங்கே தேர்தல் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களாக கட்டமைக்கப்படுற வெற்றி தான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே பேக் அடித்து உங்கள் அண்ணன் ஓடி போய் கார்ப்பரேட் நிறுவனம் சாதகமாக இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாரு. இது மக்களோட தேர்தலே கிடையாது, மக்களுக்கான வெற்றியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு தேட்டரும் போய் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்குது, ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ ஓட்டு போட்டவங்களாம் எங்கே? ஒரு ஆள் கூட கிடையாது. இதில் இருந்தே தெரியுது அதுக்கா. அப்போ இதில் உங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்க. இவர் பேசுகிற அளவுக்கு என்னென்னா, திடீர்னு திண்ணையிலேருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் அவரெல்லாம் எம்எல்ஏ ஆனது. அவருக்கும் மக்களுக்கான நிலைப்பாடு அவருக்கு என்னன்னே தெரியாது. எம்எல்ஏங்கிறதுக்கு ஒரு தகுதி இருந்திருக்கணும். தகுதி இல்லாதவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு யார் என்னன்னே யாரை பற்றியும் தெரியாது. இங்கே மக்களோட தலைவர் யாருன்னு கேட்டால், வட மாநிலத்தில் போய் கேட்டால் கூட சீமான் அண்ணன் ஃபோட்டோவை காமிச்சா கூட வெரி டேஞ்சருங்கிறான் ஒரு பையன், வட மாநிலத்தில் இருக்கிறவன். அந்த அளவுக்கு சீமான் அண்ணன் வந்துட்டு வட மாநிலங்களும் வெளிநாட்டுகள்லேயும் பேசப்படுறான். உனக்கு தெரியலன்னா நீ தான் தற்குறி. ஒன்னே தான் யாருக்கும் தெரியாது. ஒன்னே இங்கே விட்டுட்டு இந்த 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீலாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவேன். ஆமாம் ஆமாம். இவர் 5 வருஷம் இவர் சாதாரண நடிகராக இருக்கும்போது அனிதா தங்கச்சி இறந்தது, என்னோட சொந்த தங்கச்சி இறந்ததா மனவேதனை அளிக்குதுன்னு சொன்னார். இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நீட்டை பேன் பண்ணுறதுக்கு எல்லா துருப்புச்சிட்டும் வச்சுருக்கேன்னு சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட குடும்பியும் மேலே இருக்க ஒரு கையில். அதனால் இவர் வாயே திறக்க மாட்டார். இது மக்களுக்கு முதல்ல தெரியணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீட்டை பேன் பண்ணுறோம்ங்கிறீங்க. நீங்களும் இல்லை, பழைய திராவிட கட்சிகளும் இதே தான் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பேன் பண்ணிடுவோம், நாங்கள் எங்களுக்கு அது இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் எதுவுமே பேச வேணாம், ஒரு சின்ன அறிக்கை விடுங்களே. மக்கள் மீது, மாணவர்கள் மீது நடக்கிற வன்முறையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்னதாக அறிக்கை விடக்கூட உங்களுக்கு திராணி இல்லை. ஏன்னா நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் உடனே ஜெயிலுக்கு போயிடுவீங்க. உங்களோட உங்களோட பதவி பறிக்கப்படும். ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன பிரார்த்தனை பண்ணி இந்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னு தெரியும். அதனால் மக்கள் அதை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் பேச முடியாது. இது வந்து ஒரு பிம்பம் தான், ஒரு பொம்மை மாதிரி அவரை ஆட்டி வைக்கிறாங்க, அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இது ஒரு தற்கொலை அரசியலுங்கிறத அதெல்லாம் அவங்களாம் நிரூபிக்கிறாங்க, அதான் உண்மை. ஒவ்வொரு அமைச்சரும் மக்களுக்காக போராடி இங்கே வந்து ஆற்று கரையோரம் இந்த மக்கள் வந்து அழுது கதறாங்க. எங்களுக்கு இங்கே இருந்தால் இடமே இல்லைங்க, தயவுசெய்து எங்களுக்கு வீட்டை கொடுங்க. எங்களுக்கு அங்கே கரண்ட் பில் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு வீட்டு வரி ரசீது கொடுத்துருக்காங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்தது. இப்போ அவங்கள வெளியெடுத்த சொல்லி அவங்க அழுது கதறாங்க. அந்த அழுகையும் கதறலும் இவங்க என்னன்னு கூட கேட்கல. அதுக்காக யாரும் போய் அங்கே நிற்கலை. நீட் தேர்வுனால இறந்த குழந்தைகளுக்கு போய் நிற்கலை. எவ்வளவோ விவசாயிகள் வந்து தண்ணி நுரையாக வருது, அதை என்ன நிலத்தடி நீர்லேருந்து நுரையாக வருது. விவசாயிகள் நாங்கள் விவசாயம் பண்ண முடியல, காவேரி தண்ணி எங்களுக்கு வரலை, மேகதாது அணை கட்ட போகிறாங்க, வருஷம் வரக்கூடிய அளவு வந்து கம்மியாயிருச்சு, இந்த வருஷம் எங்களால் சாகுபடி பண்ண முடியல அப்படின்னு விவசாயிகள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கே அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எப்படி டெல்லியில் நடக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கும்? அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அந்த தேட்டரில் ஆப்போசிட் சைடு எடுத்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருப்பாரு, ஒருத்தர் மைக் வச்சுருக்கான். யாருக்காவது அழுக வருமாங்க? நம்ம அழுவோமா? ஒருத்தர் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஒருத்தர் லைட் போட்டுக்கிட்டு அழுகுங்கன்னா அழுவோமா? முதலமைச்சர் தான் நடிகராக இருந்து வந்தார்னு நினச்சோம், அமைச்சர்கள் எல்லாம் பிறவி நடிகர்களாக இருக்கான்னு இதில் இருந்தால் தெரியுது உண்மையாக. நன்றி. சிஎம் அவர்கள் 2வது முறையாக அவரோட படத்தை பார்க்க போயிருக்காரு. அமைச்சர்கள்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு காணொலி பதிவு பண்ணுறாங்க. இல்லை, நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, இவ்வளவு வந்து நாடே வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குது. இந்தியாவில் எல்லா பகுதியிலேருந்தும் இளைஞர்களும் மாணவர்களும் திரண்டு தெருவுக்கு வந்து நிற்கிறாங்க, போராட்டம் செய்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் என்ன செய்கிறாங்க?
செய்கிறாங்க அப்படின்னா திரையரங்கில் போய் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இங்கே மக்களை விட உங்களுக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஜனநாயகன் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எத்தனையோ மக்கள் வந்து இங்கே ஒவ்வொரு விஷயத்துலையுமே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் சாகுறாங்க, நீட்டை எழுதி மாணவர்கள் சாகுறாங்க, எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வந்து அமைச்சரவையே போய் திரையரங்கில் உட்காந்து டிக்கெட் எடுத்து எஃப்டிஎஃப்எஸ்ல ஜனநாயகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மூலமாகவே தெரியும் எந்த அளவுக்கு தற்குறித்தனமான ஒருத்தவங்கள நம்ம வந்து தமிழக அரசா உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு. முன்னாடி இருந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடும் போது கூலி படம் பார்த்தாங்க அப்படின்லாம் பேசின அரசு இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய தலைவர் படத்தை அதுதான் நம்ம சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ரெண்டு பேரையும் தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவும் சரி. இப்போ வந்து தாவேக்கா வந்து எது வச்சு நம்ம அவங்கள எதிர்க்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து முழுக்க முழுக்க சினிமாவை மட்டுமே முன் வச்சு அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா மொத்த அமைச்சரவையுமே சரி, யாராச்சும் ஒருத்தர் சரியான அரசியலை பேசுகிறாங்களா, இளைஞர்களுக்கான அரசியலை பேசுகிறாங்கன்னா அப்படின்னா யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா முதலமைச்சரே சினிமா வசனத்தை தான் பேசிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பாருங்கள், முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகளை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. படத்தில் நடிக்க சொன்னால் சட்டமன்றத்தில் போய் நடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். அப்போ இதுதான் நாங்கள் வந்து திமுகவையும் தாவேக்காவையும் வெவ்வேறாக பார்க்கல, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம கண்ணெதிரே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து தப்பு செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அன்னைக்கு தப்பு செஞ்சாங்க, அதனால தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று சலித்தவர்கள் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து இந்த நிலத்துக்கு தேவையற்றவர்கள் தான். விஜய் பாலாஜி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ யார் சீமானவர்னா எம்கே எம்எல்ஏ. ஆமாம், அவர் இப்போ சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கேட்டிருக்காரு, விஜய் பாலாஜி யார் சீமான் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் யார் என்று இந்த மக்களுக்கு தெரியுமா? மக்கள்கிட்ட சரியான கொள்கைகளை முன் வச்சு அரசியல் படுத்தியா நீங்கள் வாக்கு கேட்டீங்க? இல்லை, முழுக்க முழுக்க விஜயோடைய முகத்துக்கு விழுந்த வாக்குகள், சினிமா போதைக்கு விழுந்த வாக்குகள். இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க அரசியல் போதை மூலமாகவும் மது போதைக்கு பண போதைக்கும் வாக்குகளை பெற்றாங்களோ அப்படி இப்போ சினிமா போதைக்கு வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதனால இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்னுடைய பெரியப்பா சீமானவர்களை பற்றி பேச. அத்தனை போராட்டங்களும் இந்த நிலத்தில் பேசி மக்களை அரசியல் படுத்தியது யாருன்னா என்னுடைய பெரியப்பா சீமானவர்கள் தான். நன்றி.